இல்லை பீட்சா தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு, நான் ப்ரொமோஷன்ஸ்க்காக போயிருந்தேன். அப்போது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் நானி ரொம்ப பிடிக்கும், அது ஸ்டேஜாக சொல்ல வரல. நான் நானி பார்த்தபோது எனக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நம்ம ரொம்ப நேரம் ஈய பார்த்தினாலுமே அது நம்ம நானியாக கன்வெர்ட் பண்ண அதுக்கு வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். நானி ஃபேஸை பொறுத்த வரைக்குமே அவரை பார்த்தோன்னே யாராக இருந்தாலும் பிடிச்சிடும், பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ லவபிள் ஃபேஸ் அவருக்கு. ஸோ நானியோட முதல் நான் பெரிய ஃபேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே பார்த்ததுக்கப்புறம் நான் என்னோடய படம் பண்ணையார் பத்னி பற்றி நான் அவர்கிட்ட பேசுறதுக்காக ஒரு ப்ரீமியர் ஷோவில் சொல்லியிருந்தேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஸோ டப்பிங்கை விட தெலுங்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், டப்பிங் பண்ணால் எனக்கு தெரியல, உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் தான் போய் நானிட்ட இதே ஹோட்டலில் வச்சு கதை சொன்னேன். பண்ணையார் பத்னி படத்தோட கதையை சொல்லியிருந்தேன். அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சு. விஜய் சேதுபதி சார், நார்மலாக வந்து இந்த கல்யாணம்னாலே ஒரு சில விஷயங்கள்லாம் சொதப்போம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ உங்கள் கல்யாணத்தில் ஏதாவது சொதப்பல் நடந்திருக்கா? இல்லை, அப்படி எதுவும் நடக்கல நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு அவ்வளோ விவரமும் தெரியாது. 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. 21 வயசுல கல்யாணம் பண்ணிங்களா? ஓகே. எல்லாரும் வரவங்க கிட்டலாம் வந்து அவங்களோட ட்ரீம் வெட்டிங் பற்றி கேட்டு சொன்னாங்க. பட் உங்கள் 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த பெண் இருந்தாலும் ட்ரீம் வெட்டிங் கண்டிப்பாக இருக்கும் இல்லை நானே? கல்யாணம் ஆயிருந்தாலும் ட்ரீம் வெட்டிங் கண்டிப்பாக இருக்கும்ல. ட்ரீம் வெட்டிங் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரீம் இருக்குமான்னு தான் தெரில அப்படின்றது. 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால எங்கள் கேள்வி என்னென்னா, முதல்ல வந்து அந்த பெண் பார்க்கும் படலம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்ல. ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணை வந்து நீங்கள் முதல்ல பார்த்து அந்த நாள் ஞாபகம் இருக்குன்னா அது ப்ளீஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, நம்மளது ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கு. நான் என் ஒய்ஃப் வந்து நெட்டில் தான் மீட் பண்ணேன். நான் துபாயில் இருக்கும்போது அவள் இங்கே ஒர்க் பண்ணுறேன். சும்மா நெட்டில் சேட் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே வந்து கிளாம் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக. ஓ, ஆன்லைனில்? ஆன்லைனில். அவ்வளோ. ஓகே, சூப்பர். எப்போ முதல்ல உங்களுக்கு கண்ணுக்கு நேரம் பார்த்தீங்க? அப்போ அக்டோபர் 31 அப்போ தான் வந்தேன். துபாயிலேருந்து வந்தவொடனே நேராக போய் பார்த்தோம். சூப்பர். நானே சொல்லுங்கள், முதல்ல உங்களோட ஒய்ஃபை நீங்கள் பார்த்த அந்த நாள். I met her in a common friend's place. Common friends? Yeah. You remember the year, date? 2007, around August or September. Yeah. Super. என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? No, I don't remember that, but I thought whoever is getting married to this girl is screwed for life. நம்ம செகண்ட் போய் சாப்பிட்டு வந்து மட்டும் வந்துடுது. ஆக்சுவலாக உங்கள் 2 பேரும் ஐடியா தான் என்ன மேடை ஏற்றிங்களா? இல்லை, அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட கேள்விப்பட்டிருக்கோம். நான் ரொம்ப டீசென்ட். இந்த கேரக்டர் பேர் சக்தி. Okay. Got it. So actually, before telling about the character, I want to share something. Oh, sure. எனக்கு தமிழ் வரும், ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் if I had to talk, I will be full tense. Because normally I can basically convey. So today I need to tell so much, so I better speak in English. First of all, 3 years back when I came here to act in Veppam, I thought I don't know anybody there in Chennai. It's one big city. I don't know the language. I don't know how I will be received. But today, Chennai has become home, and I made a lot of friends, lot of family. I think I'm most pampered in only 2 places. One is my in-laws' place, and other is Chennai. Whenever I come here, there's so much of respect and love and appreciation. So I want to thank you all for that. I hope you'll love the songs or film and also the film. I made some great friends like Vijay, Ravi and all, and family members like Kaniyanna, everybody. So I never felt like this is some other place. It's more like my home. After Nani, the first time I had any interaction with public was when I was shooting for Needane and Pannasandam Telugu version in Chennai streets, Chennai colony and all that. And then when I had that counter with the public, then I realized how much they actually love me, and I want to thank everyone, each and every person for that. And today it's Yashraj Film South and launch in South, and Aha Kalyanam is their first film in South, so I'm very happy and honored to be a part of this film. Also, I want to thank everyone in my team, Gokul, director of the film. He's been amazing, and there is what I really like about Gokul is that
he listens to everybody and then he does what he wants. So there's a saying in Hindi, they wanted me to talk in Tamil, but if I speak in Tamil, again, because I dubbed in the film in Tamil, so you'll only remember this Tamil when you see the film, so I don't want you to remember this at all. Because normally I'll nicely talk to everybody during the shoot also, but now on the stage I get little nervous, please, so bear with me. Yeah, so Gokul was amazing to work with, and whatever I expected him to do, I think he did some 10 times more than what I expected him. So thank you so much, Gokul. I loved his music in Poda Podi, and then I think definitely this is a much better product music-wise. Always in my films, when I'm shooting for the song, we hear the songs 100 times and then we get bored of it by the time of the audio release. But I promise for next 3 months, Aha Kalyanam songs are going to play in my car every day. That's the impact Aha Kalyanam songs have on me, and it has a major repeat value. So thanks, Zaran, our creative producer, Padam Garu, been a backbone for this project. So thank you, everybody in the team, our cameraman Loknathan sir, for every visual, every frame. He has done a fantastic job. So thank you, sir. Ramya, anchor, she had high fever today, but she came to the function. So Ramya character பேர் சக்தி ஒரு படம் எல்லாம் ஒரு கல்யாணம் பேக்ட்ராப்ல தான் இருக்கு. So he's the most useless and jobless fellow in the beginning. Obviously, what happens to him, and this film is more about the chemistry between the lead pair. So you should watch it on screen, because whatever we say, it's like self-boasting or just praising the film like any other function. I don't want to do that. This film, because during the shooting also, one day we were very good friends, and one day we were fighting and irritating each other. So that's what was needed for the film also. So I'm sure it all transformed onto the screen into chemistry. இங்கே வெளியே போகலாம், ஷாப்பிங் போகலாம், அந்த மாதிரி. இது சார், இந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சி? நான் யாஸ்டார்ட் ஃபிலிம்ஸ்க்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் சல்யூட். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் கண்டிப்பாக நான் யாஸ்டார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ரீமேக் ஃபிலிம் தான் எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருந்தேன். பட் ஹெட்டு சொல்லிட்டு பண்ணாங்க, நாங்கள் புதுசாக கதைகளும் கேட்போம். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னுடைய நண்பர் நான் அவருடைய நண்பர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நான் அவரோட பெரிய ஃபேன். ஸோ நான் ஸ்க்ரீனில் பார்க்க நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டு போயிருக்கலாம், நான் ட்ரெய்லராவது பார்த்துருப்பேன். அட்லீஸ்ட் சாங் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சார், இந்த மேடையில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ், அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஆரம்ப படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களை யாரும் நான் மீட் பண்ணல. அண்ணா இவர் ரொம்ப ஓட்டரா இருந்தா, இவர் பேச நான் பேச மாட்டேன். நான் ஓட்டிட்டா சார். இல்லை சார், இப்போ நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் கோகுல் சார் இருக்கிறாரு. ஸோ அவர் எந்த விஷயத்துக்குலாம் திட்டு வாங்கியிருக்காரு சார் உங்ககிட்ட? பாருங்க, ஆனோட சொந்த கொண்டாடுற நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஆளு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆனோட சொந்த கொண்டாடுறாரு சார். நீங்கள் ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் பேசி வச்சுட்டு. ஸோ எதுக்கெல்லாம் திட்டு வாங்கிட்டாருன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்ககிட்ட எதுக்கெல்லாம் திட்டு வாங்கியிருக்காருன்னு கேட்டேன். இவன் பாதி நேரம் என்ன தாங்க ஓட்டிட்டு இருப்பான், நான் எங்க இவனை பிடிச்சி திட்டுறது. கோகுல், இந்த கோகுல் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணும்போது மீட் பண்ணேன் கோகுல் கிட்ட. ஃபர்ஸ்ட் நான் போய் கேட்டேன், எப்பா நான் படம் பண்ண போறேன், கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம்.
ஏன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது கோகுல. என்ன ஒன்னா நம்ம ஏதாவது மொக்க ஜோக் போட்டோம்னா அப்படியே உருண்டு உருண்டு சிரிப்பாரு, அப்படியே உருண்டு உருண்டு சிரிச்சிருப்பாரு. அப்போ கோகுல் சிரிச்சாதான் ஓகே இந்த ஜோக் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தோணும். சரி நல்லா இருக்கு, இது மாதிரி நமக்கு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு பண்ண. ஆனால் பயங்கர ஷார்ப்பாக இருந்தார் பையன். அது கோகுல் அறிந்தும் அறியாமலும். அதான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணோடனே கோகுல் கிட்ட ஃபர்ஸ்ட் கோகுல் வில் பி ஷூட்டிங் அ சாங், பயங்கர ஃபுல் பீட் நல்ல ஒரு சின்ன குடுக்கி வச்சு ஒரு கிராஸ் பெல்ட் போட்டு அயர் பாய் ஒரு கிராஸ் பெல்ட் போட்டு குத்துருக்கு திருப்பாரு. குத்தும் போது மூஞ்சில் ஒரு டென்ஷன் இருக்கும், இப்படிதான் குத்திட்டு இருப்பாரு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் சீன். நல்லா ஆடுவாருங்க. உங்களுக்கு இன்னொன்று கோகுல் பற்றி தெரியணும்னா, இது நான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட அசிஸ்டன்ட் எல்லாருக்கிட்டுமே அண்டல் கோகுல் வந்து ஐ வாண்ட் ஆல் யூ கைஸ் டு பீ லைக் கோகுல். வரவெல்லாம் பார்ப்பேன் யாருங்க இந்த கோகுல், எல்லாரும் பீ லைக் கோகுல் அப்படின்னு இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. பட் ஐ ரியலி மிஸ் யூ கோகுல் ஈவன் டில் டுடே. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட் ப்ரௌடஸ்ட் மூமெண்ட். எனக்கு வந்து குழந்தை பிறந்த மாதிரி இது. பிகாஸ் கோகுல் இஸ் மோர் அ ஃபேமிலி. எனக்கு கோகுல் வந்து படம் பண்ணுறது அப்படின்னா ஏன் படத்தோட எனக்கு பெரிய விஷயம். பிகாஸ் யூ ஃபீல் ரியலி குட். கூட ஒர்க் பண்ணி படம் பண்ணுறது போது பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் ஒன்றுங்க வந்து பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க ஆக்சுவலாக. மழையின் சாரல் அப்படின்னு பயங்கரமாக கலாச்சாரம். எனக்கு ரொமான்ஸ் ரொம்ப தூரம். இதில் வந்து ரொமான்டிக் சாங் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் அந்த பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்மளால வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுவார் அப்படின்னு. சரி நல்ல ஒரு கல்யாண மேடையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எங்க அங்கிள் ஆண்டி இங்கேயே அப்படின்னா பேசாம கல்யாணம் பண்ணிடலாங்க, ஒரு நல்ல பொண்ணு பார்த்துட்டு போய் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே மேடையில ஒரே கட்டி விட்டுலாம் கோகுல. இப்போ வந்து கோகுல் ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா மொக்க ஜோக்கெல்லாம் சூப்பராக சொல்லுவாருங்க. அதாவது நம்ம எதாவது சொல்லணும் அதில் மொக்க ஜோக். இப்போ நீ ஒரு மொக்க ஜோக்கு சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு மொக்க ஜோக் சொல்லணுமா சார்? ஐயோவா நீங்கள் சொல்லுங்கள், உங்களை மாதிரி நாங்களும் சிரிக்கிறோம். மொக்கையாக தான் இருக்குமா சார்? நாங்களும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். சரி நீங்கள் விஷ்ணு சார்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? ரொம்ப இவர்கிட்ட இதை நான் கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னா எது சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக காட்டுறாரு. ஸோ அதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க அவர்கிட்ட? அதெல்லாம் சொல்லுங்கள். கற்றுக்கிட்ட விஷயம்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு டெடிகேஷன் சார் நீங்கள் எதுவும் பொய் சொல்ல சொல்லியிருக்கீங்க? குரூப்பா இதை பற்றி பெருமை யாரோ ஒருத்தங்க பேசுகிறாங்க எப்படி பேசு கோகுல். டென்ஷனாக இருக்கும். இன்னைக்கு ஸ்க்ரீனில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே எப்படி கற்றுக்கிட்டேன். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பேக்கிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் டெடிகேஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ சார் வந்து சொன்னார், விஷ்ணுவர்தன் சார் வந்து ஹீரோயின் கிட்டலாம் நான் தான் டைலாக் சொல்லுவேன், அடம் பிடிச்சி போய் டைலாக் சொல்லுவாராமே கூகுள் கிருஷ்ணா, கேள்விப்பட்டோம். அவங்க அசிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க. அதெல்லாம் நடக்கிறதுல நாங்கள் பப்ளிக்லாம் நாங்கள் பேசுறது கிடையாது. சரி ஓகே சார். இப்போ உங்கள் இல்லை நான் இப்படி தான் நான் வெள்ளங்கத்தனமாக ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். அடுத்தது பாருங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கொண்டாடி நீங்கள் எங்கே பார்த்தீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அடுத்தது உங்கள் ட்ரீம் வெட்டிங்க சார். இப்போ உங்கள் கையாலே சாங் அப்படி ஓப்பன் பண்ணிக்கிங்க சார். ஏன்னா ரொம்ப கலை எப்படி சார் என் வேலை நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி சார்? ஏய் ரொம்ப சாரிப்பா. ஓகே ஆஹா கல்யாணம் இப்போ கொஞ்சம் சீரியஸாகவே பேசலாம். அண்ட் இட்ஸ் நைஸ் டு ஹேவ் யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் பீட்டரில் சொன்னால் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும், அதனால தான். அண்ட் கோகுல் இட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சார், அதனால தான். இருப்பா நான் பேசி முடிச்சதான் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. இட்ஸ் நைஸ் ஹேவ். அண்ட் கோகுல் ஐம் வெரி ப்ரவுட் பிகாஸ் விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் ஐ திங்க் த டிஓபி, தி ஆர்ட் டைரக்டர், அந்த காஸ்ட், Nani, I've been a great fan of yours and I've seen all your films. It's very nice. Vani also looks really good. It's been a great cast. And Google, I was very worried. You know, the trailer release ஆகும்போது ஃபர்ஸ்ட் யூடியூப்ல காலையில் ஆஃபீஸ் போனோட எல்லாத்தையும் அடைச்சி யூடியூப்ல ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் வாங்க கூகுள் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்லாம் ஃபிட் பண்ணி பார்த்து எனக்கு செம்ம டென்ஷன் எனக்கு. But once I saw the trailer, I was so happy. And it looked so beautiful, it looked so rich. எவ்வளோ அழகாக இருந்ததுன்னா அப்படியே உன்ன மாதிரி அப்படியே சிக்கின்னு இருந்துச்சு. பாவம் நல்லா இழைச்சிருந்தாங்க. இப்போ கண்ணே தெரியாத அளவுக்கு கண்ணை வளர்ந்துருச்சு இருக்கு. Sign of prosperity and happiness. All the very best, Gokul. And I think the film will do really great.